அச்சுனாபுரம் போய் என்னென்ன வாங்கி தரப்பாரு? பால் பழம் மிட்டாய் சகலம் வாங்கி தரப்பாரு. அந்த பால் பழம் சீனி கல்கண்டு செருப்பு அந்த நாட்டுல இல்லையா? இந்த நாட்டுல பால் பழம் மானா போட 1 லிட்டர் பால் வரையா. 1 லிட்டர் பால் வாங்குறோம். 1 லிட்டர் பால் வாங்கியா 2 லிட்டர் தண்ணி கலக்குறையா. 2 லிட்டர் தண்ணி கலந்தா சல் கலந்து கொதிக்கிறோம். சப்போர்ட் கூட வர மாட்டாங்க. அப்படி சல் கொதிக்க வச்சா கொஞ்சம் நக்கரை போடுறீங்க. ஆராய்ச்சி போடுவேன். நக்கரை கிடையாது, சக்கரை எல்லாம் போட்டு ஆட்டியா அந்த பால் எடுத்து என் குழந்தை கொடுத்தா எல்லாத்துல வந்து நாக்கு படப்பட்ட முடிச்சு போடுறான். உனக்கு அம்மா கோவத்துனா அந்த பாட்டிக்கு அம்மா கோவம் வரும். நான் பாஞ்சால என்ன சொல்லுவாங்களா? 5 வேலை ஒண்ணாக்குதா கிடையாது. எல்லாம் ஒண்ணாட்டாங்கன்னா மதிப்பு இருக்காது. ஏத்த இறக்கம் மேலே கீழே இருப்பு மேலே இருப்பு எல்லாம் இருந்தால் ஒரு மதியம் இருக்கும். ஆனா பொன்மேட்டை பிறந்தா இதை போய் பிறக்கண்டா பூ போட்டாடு விடுங்கிறா பாரு. என் முன்னாடி வந்து பாத்தியா? ஆமாடா, உண்மையிலே சொல்றேன். எங்க ஊர் ஆளுங்க யாருன்னா உட்காந்துருப்பாங்க, போய் சொல்லிட்டு வாங்க. நான் தப்பு சொன்னேன். பொண்டாட்டி அழகாச்சுதான் சொன்னேன். ஆனா பாவி, என் பொண்டாடி அழகு என் பொண்டாட்டி அழகு ஆக்கி தாண்டா பண்ணிக்கணும். அந்த பூ போட்டு எல்லாத்தையும் கொடுத்து நல்லா ஒரு புடவைலாம் கொடுத்து பார்த்தாக்கா இது விட அழகு வேற என்ன வேணுமா? அதுதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சேம் பார்த்துக்கிட்டே இங்க வந்து பண்ணி அசுத்தமான மாதவாட்டில் ஐயர் திங்கள் குடியிருக்கு. அற்பம் பிரதான பாச்சார மன்ன புத்தக நேரத்தில் பெண்ணாக பிறந்த நான் துரோபதா 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 எவ்வளவு அழகா எவ்வளவு பணிவா நல்ல சேலை கட்டின்னு
எப்படி வந்து அந்த அம்மா யாரு? திரௌபதி மாடா ஆராய்ச்சிடுவேன். நானும் ஒண்ணு ஆராய்ச்சிருக்கேன். அந்த அம்மா என்ன அழகாகுது. சுங்கம் பத்தால பொண்ணு தொன்ற குறை முட்டாண்டி